இந்திய அணி தோல்வி கில்லோட கேப்டன்சி தான் காரணமா செகண்ட் டெஸ்ட்டுக்கு பூம்ராவும் பண்ட்டும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு. கோலி ரோஹித் இல்லாத இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணமா கௌதம் மாம்ஸ் எடுத்த ஸ்குவாட் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அடுத்த போட்டியில யாரெல்லாம் எடுக்க போறாங்க, தோல்விக்கான முக்கியமான காரணம் என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நான் லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்குவாடை எடுத்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில்ல எது கேப்டனா போட்டீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க இந்திய அணியில நிறைய பேரை தேடி பார்த்தோம், பொட்டன்ஷியலான கேப்டன் யாருமே இல்லை, அதனால ரொம்ப பொட்டன்ஷியலான கேப்டன் இவர் தான், அதனால இவரை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கில்லு மேல நம்மளுக்கு தனிப்பட்ட வெறுப்போ இதோ எதுவுமே கிடையாது. பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர், சூப்பரா விளையாடுவாரு, அக்ரெசிவா விளையாடுவாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓவர் ரொட்டேஷன் பண்ண தெரியணும். அதாவது இப்ப ரோஹித் சர்மா நம்ம பார்த்திருப்போம், விராட் கோலிட்ட பார்த்திருப்போம், தோனி அவர்கள்ட்ட பார்த்திருப்போம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் பாருங்களேன், ஒரு சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் 27 ரன் தான் அடிச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா அந்த கோப்பையை தூக்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரி எந்த இடத்துல இறங்குறோம், எங்க இறங்குறோம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. டீமை வழி நடத்தணும். ரோஹித் சர்மா அதான் சொல்லுவார், நான் எனக்காக விளையாடவே கூடாது, டீமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவார். அதே மாதிரி கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 35க்கு 35 அடிக்கிறாரு. அப்படி T20 ஃபார்மெட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ட்டும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு, அக்ரெசிவாக விளையாடுறாரு. டீமுக்கு நல்லதுதான். இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்னு வரும்போது நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வரும்போது கரெக்டான இடத்துல ஓவர் கொடுக்கணும், கரெக்டான இடத்துல ஃபீல்ட் செட் பண்ணணும். அதில் தவறிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜெய்ஸ்வாலுக்கு அதே இடத்துல தான் நிப்பாட்டுறாங்க, கேட்சை விட்டுக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல அவரு. அப்ப என்ன பண்ணணும், உன் இடத்துல தான் கண்டிப்பா வரும், அந்த இடத்துல கேட்ச் நீ பிடிச்சான்னு சொல்லிட்டு இல்லை ஆளையாச்சும் மாத்தணும். மீண்டும் மீண்டும் போயிட்டு அவர் அங்கேயே நிப்பாட்டி கேட்ச் விட்டு அவர் சிரிச்சு டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு இருக்கார் ஜெய்ஸ்வால். நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம கேப்டனை எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கௌதம் மாம்ச, சர்துல் தாக்கூரை இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இந்த இடத்துல ரோஹித் சர்மா இருந்து இன்னைக்கு தோத்துருந்தா அப்படின்னா அவரை போட்டு புழக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கோலி இருந்துதான் கோலி ஆடலப்பா அவர் தான் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ யாருமே கிடையாது. இப்போ நீங்க யாரை சொல்லுவீங்க, இப்போ தெரிஞ்சு போச்சா என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரா அப்படின்னா, ஒரு சீமர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் சீமர்ஸ் கண்டிப்பாவே வேணும். இப்போ ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியோ, இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர், இப்போ ஒரு அக்ஷர் பட்டேல் இருந்தாரு அப்படின்னா அவர் நல்லா டிஃபெண்ட் பண்ணி நல்லா ஆடுவார், ஒரு 30-40 ரன் அடிப்பார். நீங்க 5 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா அடுத்த 6 விக்கெட்டுக்கு வெறும் 30 ரன் தான் எடுக்கிறீங்க. பவுலர்ஸ் யாருமே கான்ட்ரிபியூட் பண்றதே கிடையாது. அப்ப நெட்ஸ்ல என்னதான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளுமே நமக்கு வருது. என்னப்பா ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, இதுல போட்டு இப்படி அடிக்கிறாங்களா, இல்லை நீனுமே இவ்வளவு நெகட்டிவா சொல்றேன்னு கூட நீங்க கேட்கலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது போறோம். இப்ப நீங்க இந்த இதை சரி பண்ணல அப்படின்னா இன்னும் 4 டெஸ்ட் இருக்கு. அதுமே பாத்தீங்கன்னா இழுத்து மூடிட்டு 5-0 போயிரு. நம்ம கமெண்ட்ஸ்ல கூட எல்லாமே வருது, இங்கிலாந்து ஈஸி டு வின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டதுல இருந்தே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் கில் இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். கௌதம் மாம்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும், இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஃபீல் செட் பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு அவர் அனுபவம் வேணும், அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எடுத்தெடுப்புல பாத்தீங்கன்னா நீ தான் கேப்டன், நீ தான் பிரின்ஸ், நீ தான் ஆடு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஒண்ணுமே அவரை சொல்லி நம்ம ஒரு குத்தமே இல்லை. அவருக்கு அனுபவம் வேணும் அப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த கேப்டன் கீழே ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு அனுபவம் வரும். அதை நீங்க விடவே மாட்டீங்க. எடுத்தடுப்புல இங்கிலாந்து சீரியஸ்ல போயிட்டு நீ இறங்கி அடிமாப்ல அப்படின்னா என்ன பண்றது, அவர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டெஸ்ட்லன்னு வரும்போது பாத்தீங்கன்னா பவுல் பண்ணி கட்டணும், ஓவரை கட்டி இது பண்ணும். ஃபோர்ஸ் போனாலுமே பாத்தீங்கன்னா 1-2 அழுத்தவே கூடாது. அவங்க 1-2 மட்டும் பாத்தீங்கன்னா 4-6ல அடிக்கவே இல்லை. 4 அடிச்சாங்க, 6-1-2 தான் அடிச்சாங்க. பாத்தீங்கன்னா 1-2ல அழுத்தி அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை நீங்க சிங்கிள் திருட விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்பனா அதுக்கான அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டெஸ்ட்ல எடுத்துப்போமே ஒரு விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ அவங்களோட கேப்டன்சியில் ஆடுறாரு, அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் கூட வச்சு அமைச்சிருக்கலாம் அப்படின்னா அவங்களோட அனுபவம் எல்லாமே ஒரு கிடைக்கும். ஓ இந்த ஓவரப்போ அவர் இப்படி பண்ணுறாரா, ஓ இந்த இடத்துல இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, 30 பாலுக்கு 30 தான் அடிக்கணும், இவர் என்ன கரெக்டாக ஓவரை கொடுத்து மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீ போய் இறங்கி விளையாடு, தோத்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இறக்குறாங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் முன்னாடி வீடியோவில். அதில் அவருமே பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டாரா அப்படின்ற நியூஸ்
நியூஸ்மே வருது. பூம்ரா பார்த்தீங்கன்னா எப்போ அவர் நோ பால் போடுவார்னா கால் இழுக்குது பிரச்சனை ஆகுது அப்படின்னா தான் பூம்ரா வந்து நோ பால் போடுவார். இந்த மேட்ச்சில் பார்த்தா நோ பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அவரை போட்டு நீங்கள் படுத்துனீங்க அப்படின்னா காலுக்கு உடஞ்சி உக்காண்டாரு அப்படின்னா ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். அடுத்து நிறைய சீரியஸ் எல்லா மாதிரி 2-3 மாதம் இல்லை அப்படின்னா எவ்வளோ பாதிப்படைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவரையுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்போஸ் விளையாடுறாருன்னு வச்சுப்போம், அதுவும் நீங்கள் தோக்குறீங்கன்னு வச்சுப்போம், அடுத்து 2-3 இதில் அவர் விளையாடல அப்படின்னா வாஷ் அவுட் ஆகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்பா இவங்கள மாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடும். ஃபஸ்ட்டு இப்போ இங்கிலாந்து என்ன நினைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயிங்கில் ஒன்று இருந்துச்சு அப்படியே தூக்கிட்டு வேற ஆளாக கொண்டு வராங்க, இவங்க டோபரி ஜான் போல இருக்கு, இவன் டம்மி தான் போல இருக்குன்னு அடிக்க தான் பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன், சர்துல் தாக்கூரை தூக்கிட்டு இல்லை கருண் நாயரையோ இல்லை சாய் சுதர்சனோ ஒரு 2-3 பிளேயரை தூக்கிட்டு அழகாக அந்த இடத்துல யாரை இறக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷத் ராணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கானது கௌதம் வம்சி இவ்வளோ பிளான் பண்ணி அவரை கொண்டு வந்திருக்காரு. அவரை அழகாக இறக்கிறாங்க. அப்புறமே நிதிஷ்குமார் ரெட்டியை கூட இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அந்த பிளான் தான் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனிங் பேட்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேட்டிங் நான் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன், சூப்பராகவே இருக்குது. சாயும் கருண் நாயரும் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாவே இன்னும் கொஞ்சம் ஒரு 450-500 கிட்ட அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அவங்க போன போக்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. அதே போக்கில் போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு 600 ரன் ஃபர்ஸ்ட் நாளே அடிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இவங்கள சுருட்டினாங்க பார்த்தீங்களா, சுருட்டிட்டு 465க்கு சுருட்டினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி ஆடும்போது ஒரு 450 செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சுருட்டி இருந்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே விக்கெட் எடுக்க முடியாமல் திணறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, விக்கெட்டே எடுக்க முடியலை. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துரு. இதை நம்ம நேற்றே சொல்லுங்க, இதே சுச்சுவேஷனில் வந்து இந்தியா இருந்துச்சு அப்படின்னா 5 விக்கெட் போனாவே அடுத்த 6 விக்கெட் 30 ரன் இருந்தால் கூட எல்லாருமே டப்புன்னு அவுட் ஆயிடுவாங்க. சுத்தமாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இதே மாதிரியே போயிட்டு இருக்கும்போது செகண்ட் டெஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தவறுகள் எதையுமே அவங்க பண்ணக்கூடாது, அப்படியே வந்து மாற்றணும். இப்போ வந்து ஓப்பனிங் பேர்லேருந்து எல்லாமே சூப்பராக, பேட்டிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே சொல்லவே மாட்டேன். பவுலிங்கை பொறுத்தளவு இன்னொரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் வேணும். அது மட்டும் இல்லாமல் பூம்ரா இருந்தார் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுலர் வேணும். அதுக்கு ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார், செமையாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அதனால வந்து பூம்ராவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4-5 விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு விக்கெட் எடுக்க ஆரம்பிப்போம், டக்குன்னு இவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம போலாட்டி இவங்கள விக்கெட் எடுத்துட்றான் இடான்னு சொல்லிட்டு. இப்போ விக்கெட் எடுக்கணும்னா அண்ணா போட்டு கொடுனா விக்கெட் எடுனா சொல்லி கில்லு இவர் சட்டையெல்லாம் கல்வி சர்துல் தாக்கூர் வந்துடுவார், இல்லை பூம்ரா போட சொல்ல நீ விக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி அவரை போட வைக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நம்ம தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடை பொறுத்தவரை 18 பேர் தான் இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு அக்ஷர் பட்டேலோ ஹர்திக் பாண்டியாவோ ருத்ராஜோ இல்லை ஸ்ரேயஸ் ஐயரோ இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படின்னா கூட நான் சொல்லுவேன், சரி சாய்க்கு இன்னும் காலம் இருக்கிறது, அவரை உட்கார வச்சுட்டு ஸ்ரேயஸ் இறக்குங்க, இந்த மாதிரி வேற யாச்சும் சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தா ஸ்குவாடில் இருக்க பார்த்தா அபிமன்யு ஈஸ்வரன், துருவ் ஜூரலு, வாஷிங்டன் சுந்தர் இவனை தானே யாரடா கொண்டு வர்றது, இதுக்கு இவங்களே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தொழுது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடில் இப்போ யாரை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் குல்தீப் யாதவ் கூட கொண்டு வரலாம். அப்புறமேட்டு ஹர்ஷ்தீப் சிங், இவங்க 3 பேரையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பலமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் இவங்க எல்லாம் அவுட் ஆன பிறகு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன், அதாவது 30-40 ரன்ல 6 விக்கெட் போகாமல் ஒரு 7-8 ரன், ஒருத்தர் ஒரு 15-20 ரன், ஒருத்தர் 8 ரன் 10 ரன் அப்படி பார்ட்னர்ஷிப் போட்டு அதிகபட்சம் ஒரு 100-120 ரன் அவங்க தேத்தி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இதே இங்கிலாண்டை பாருங்களேன், கடைசி கார்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து 50 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அப்படி கூட நீங்கள் பண்ண 20-30 பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி பிரச்சனை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை என்ன பிரச்சனைனால இந்திய அணி தோத்தாங்க, அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.